பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் எப்படி சொல்லுது? தேவன் நம்முடைய மெய்ப்பராய், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். எத்தனை முறை சொல்லுது? ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் சர்வ வல்ல தேவன், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர்கிட்ட யாரும் போக முடியாது. ஆனா இதே நேரத்தில் இந்த வேதம் எப்படி சொல்லுது? இவர் மெய்ப்பராய் இருக்கிறாராம். எங்கேயோ எல்லாத்தையும் கடந்த எங்கேயோ தூரத்தில் இல்லை, நம்மோட ஆட்டோடையே மெய்ப்பராய் இருக்கிறார். அந்த படம் என்னத்தை காண்பிக்குது? எந்த அளவுக்கு அந்த ஆட்டை கவனிக்கிறார், அந்த ஆட்டு மந்தத்தை கவனிக்கிறார், கரிசனை காட்டுகிறார். மெய்ப்பன் ரொம்ப அதிகமாக இந்த ஆடுகளை கவனிப்பான், ரொம்ப கரிசனை காட்டுவான் பாருங்க. ஏன்னா ஆடுனா அப்படிதான், அதுக்கு அந்த அளவுக்கு கேர் அவசியம். ஆடு பாருங்க சிங்கம் மாதிரி கிடையாது, தானா அப்படியே போய் அப்படியே சமாளிச்சு அப்படியே வாழ்ந்துட முடியாது. சிங்கம் கிடையாது, ஆடுனா வேற. அது எப்பொழுதும் ஆடு மெய்ப்பனை சார்ந்து தான் இருக்கும், எப்பொழுதும். இல்லை நான் ரொம்ப வளர்ந்துட்டேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன், நான் தனியாக போயிடுறேன்னு சொல்லவே முடியாது. ஆடு எப்போவுமே அந்த மந்தையில் தான் இருக்கணும், எப்போவுமே மெய்ப்பனை சார்ந்து தான் இருக்கணும். புத்தி உள்ள ஆடுக்கு இது நல்லா தெரியும் பாருங்க. அறிவுள்ள ஆடு என்ன நினைக்கும்? எப்போவுமே எனக்கு மெய்ப்பன் தேவை, மெய்ப்பனுடைய கவனிப்பு தேவைன்றதை உணரும். புத்தி இல்லாத ஆடு தான் அப்படியே போயிடும். இப்போ ஆடுனா இப்படிதான் பாருங்க, மெய்ப்பனுடைய கவனிப்பு தேவை. நல்ல மெய்ப்பன் நல்லாவே கவனிக்கிறான், எல்லாத்தையும் செய்யறான், அந்த ஆட்டுக்கு எல்லாத்தையும் செய்யறான், கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்த மெய்ப்பர். குறிப்பா கஷ்டப்படுகிற ஆடுகள், கொஞ்சம் ஏதோ ஒரு வியாதி படுறாங்களோ, ஏதோ வியாதிப்படுதோ, அல்லது ஒரு வேற விதமான ஏதோ ஒரு அடிப்படுதோ, அந்த மாதிரி ஆட்டை மெய்ப்பன் டக்குன்னு பார்த்து அதை கவனிப்பார். இயேசு என்ன சொல்றாரு? நானே நல்ல மெய்ப்பன். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல மெய்ப்பன். அப்படின்னா நான் சும்மா ஏதோ ஒரு மெய்ப்பன் மாதிரி கிடையாது, நான் நல்ல மெய்ப்பன். யோவான் 10:11, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். எப்படிப்பட்ட மெய்ப்பன் நமக்கு தேவன்? எப்படிப்பட்ட மெய்ப்பனா இருக்கிறார்? நமக்காக அவர் சொந்த ஜீவனையே கொடுக்கிறார், சொந்த ரத்தத்தையே சிந்துகிறார். நல்ல மெய்ப்பன். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னுடைய நல்ல மெய்ப்பன். வெறும் என்னுடைய ரட்சகர் மட்டும் கிடையாது, வெறும் என்னுடைய ராஜா மட்டும் கிடையாது, வெறும் என்னுடைய ஆண்டவர் மட்டும் கிடையாது, என்னுடைய நல்ல மெய்ப்பன், எனக்காக எல்லாத்தையும் செய்த மெய்ப்பன், ஜீவனையே கொடுத்த மெய்ப்பன், தொடர்ந்து எனக்காக காரியங்களை செய்கிறார். ஜீவனை கொடுத்துட்டு அப்படியே விட்டுறல, என்னை ரட்சித்தார், ஆனால் அப்படியே விட்டுறல, என்னை தொடர்ந்து வழி நடத்துறார், எனக்கு தொடர்ந்து உதவி செய்கிறார், தொடர்ந்து என் தேவையை சந்திக்கிறார், என்னோட இருக்கிறார். நல்ல மெய்ப்பன். சங்கீதம் 23 யோசித்து பாருங்க, தெரிஞ்ச வசனங்கள், ஆனால் அப்படியே ஷெல்ஃபில் ஓரமாக கிடைக்குது. தெரியுங்க, நல்லா இருக்கு, பத்திரமா இருக்குங்க. சங்கீதம் 23 இல்லை, யோசித்து பாருங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்.